தொட்டா சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகும். எப்படி அப்படின்னா, இதுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை. இது என்ன சார் நாடி பார்க்குறாங்க, சும்மா ஒரு இடத்துல தொடுறாங்க. இது எப்படி சரியாகும்? அப்படின்னு நெறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. சரியானவங்க வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் உங்கள்ட்ட முன்னாடி வரும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. எனக்கு வந்து இது எப்படி சாத்தியம்? அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா நீங்க தொட்டதுக்கு அப்புறம் என் உடம்புல ஒரு மாற்றம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள தேடி வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு ஒரு ஆற்றல் தேவை. இந்த ஆற்றலு எங்க இருந்து வேணாலும் இந்த உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குமானா, இந்த பிரபஞ்சத்தில இருந்து நீங்க எங்க வேணாலும் இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றலை எடுக்க முடியும். அதுதான் விதி. இந்த ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு விதி இருக்கும் இல்லையா? இந்த உடம்புக்கும், இந்த வெளியில உள்ள பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்கான்னா, கண்டிப்பாக இருக்கு. இப்ப இந்த சொல்றாங்க இல்லையா? உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு. நீங்க வெயில்லயே இல்ல சார். வெயிலுடைய சக்தியே உங்க உடம்புல இல்ல. அப்பன்னா உங்க உடம்புல வெயில் படல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ வெளியில போகும்போது உங்களுக்கு சூரிய ஒளி மேல படுது. நீங்க ஒண்ணுமே பண்ணல. அது எந்த மருந்தும் குடுக்கல. அது உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வகுத்தியும் குடுக்கல. எந்த மருந்து மாத்திரையும் தரல. ஆனா உங்களுக்கு எப்படி விட்டமின் டி கிடைக்குது? அப்ப அந்த சூரிய வெளிச்சத்திலேருந்து உங்க உடம்பு அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு புரிதல் வேணும் தானே? இந்த புரிதல நல்லா யோசிங்க. வெளியில போறீங்க. ஒரு காற்றோட எனர்ஜி வேணும். ஒரு காற்று பத்தல. வெளியில காத்து இருக்கு. உங்க உடம்புக்குள்ள போகுது. சரியாகுது. அப்ப இந்த காற்று உள்ள போகுது, வருதுங்கிறத மட்டும் தான் ஃபீல் பண்றீங்களே தவிர, அது எதுவும் மருந்து குடுக்குதா? இல்ல. அப்ப உங்களுக்கு தேவையான எனர்ஜி வெளியில இருந்து கிடைக்குது இல்லையா? அது மாரி ஒரு மனிதன் உடம்புல இருந்து அவருடைய எனர்ஜி எப்படின்னா, யாரு ஒருத்தவங்க பாசிட்டிவா இருக்காங்களோ, உங்க உடம்ப ஒரு பிராண சக்தி நிறைந்த உடலா பாசிட்டிவா வச்சிருக்கீங்களோ, இன்னும் ஒரு உடலுக்கு அது குறையும் போது, உங்க உடலிலிருந்து அந்த எனர்ஜிய அங்க குடுக்க முடியுமான்னா, கண்டிப்பாக முடியும். இந்த தொடு சிகிச்சையில. இதுல நெறைய வருத்தம் இருக்கு. ஆ வருமத்துல இருக்கு. நம்ப இயற்கையான பழமையான வைத்தியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது உண்டு. இப்ப மருந்துன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பேரு என்ன? மறு உந்துதல். இந்த உடம்புக்கு தேவையான ஒரு உந்துதல் தேவை. அதுக்கு தான் நீங்க மருந்து குடுக்குறீங்க. இந்த நாடி சிகிச்சையும் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய பஞ்சபூதங்களுடைய சமநிலைய இந்த நாடிகள் மூலியமா நாடியில நெறைய நாடிகள் இருக்கு. வாதம், பித்தம், சிலேத்துமம் இருக்கு. அக்குபஞ்சர்ல வந்து டி பல்ஸ்ன்னு இருக்கு. உங்களுடைய இன் யான் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளுல உள்ள 6 மெயின் உறுப்பு, ராஜ உறுப்பு. அந்த 6 உறுப்புல உள்ள எனர்ஜி. அது உள்ளுறுப்பு, வெளி உறுப்புன்னு இருக்கு. அப்ப மொத்தம் 12 இருக்கு. அந்த 12 பல்ஸ். இந்த 12 பல்ஸும் இந்த உடம்புல எந்தெந்த தன்மையில இருக்கு, எது இயங்குது, எது இயங்கல. அடுத்து தன்மை நாடின்னு ஒண்ணு இருக்கு. இந்த 5 பஞ்சபூதங்களையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய தன்மை நாடின்னு ஒண்ணு இருக்கு. பல்ஸ்ல நிறைய வகை இருக்கு. கேரக்டர் பல்ஸ். அப்போ இந்த தன்மை நாடில உங்க பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு, எப்படி இயங்குது, அதுல எந்த ஆற்றல் குறைஞ்சிருக்கு, அப்ப அதுக்கு எந்த புள்ளிய தேர்வு செய்யணும் அப்படின்னு சரியான முறையில தேர்வு செஞ்சு, அந்த புள்ளிய உங்களுக்குள்ள தூங்கும்போது இந்த உடம்புல உள்ள எலக்ட்ரிக்கல் அத சொல்லுவாங்க இல்லையா? அந்த நம்ம உடம்புல உள்ள காந்த ஆற்றல். அத இன்னொரு உடம்புல இருந்து தூண்ட முடியுமான்னா, கண்டிப்பாக முடியும். அப்ப இன்னொரு உடம்பு தூண்டுற உடம்புக்கு அந்த ஆற்றல் பரிபூரணமா இருக்கும்போது, இன்னொரு உடம்புல எங்க அந்த ஆற்றல் பற்றாக்குறையா இருக்கோ, இப்ப என் வீட்ல கரண்ட் இல்ல, இன்னொரு வீட்ல கரண்ட் இருக்குன்னா, நான் என்னால எடுத்துக்க முடியும் தானே! அப்ப கரண்ட் இங்க இருந்து இங்க வருது தானே! அது மாரி என்கிட்ட உள்ள அந்த ஆற்றல உங்க உடம்புக்குள்ள தூண்டும்போது, இந்த உடம்பு வேலை செய்ய ஆரம்பிக்கும். பஞ்சபூதங்களோட சுழற்சி வேலை செஞ்சு, எது கூடியிருக்கு, எது குறைஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு, அத பேலன்ஸ் பண்றது. இதுதான் தொடு சிகிச்சை. அப்ப இது சாத்தியக்கூறானா? கண்டிப்பாக சாத்தியம். இப்ப இன்னைக்கு நவீன காலத்துல ஒரு செல்போன் இருக்கு. இன்னைக்கு என்னோட உறவினர்கள் ஒருத்தவங்க அமெரிக்காவுல இருக்கான்னு வச்சுக்கிறோம். இப்ப அந்த அமெரிக்காவுல இருக்கும்போது, இங்க ஒரு பட்டன அடிச்சு இப்படி வைக்கும்போது, அவங்களுடைய குரல் பக்கத்துல இருந்தா கூட அப்படி இருக்காது. அவ்வளோ கிளாரிட்டி அவங்களோட வாய்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இது எப்படி முடியுது? இதுக்கு என்ன ஒரு ஆதாரம்? கேட்டா வேவ்ஸ். இன்னைக்கு உலகம் முழுக்க வேவ்ஸ் தான் உங்கள கடத்துதுன்னு சொல்றாங்க. அப்போ எங்கிருந்தோ உள்ள ஒரு குரல உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு ஃபோன்ல இருக்கு. அதுல எந்த ஒரு ஒயர் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல. அவ்வளோ ஒரு கிளாரிட்டியா உங்களுக்கு அந்த தொடர்ப குடுக்கும்போது, பக்கத்துல இருக்கும்போது, என்னுடைய ஆற்றல் வேவ்ஸ் மூலியமா உங்களுடைய ஆற்றல தூண்ட முடியுமான்னா, கண்டிப்பாக முடியும். அப்ப இந்த வைத்தியம் முறையா வேலை செய்யுமான்னா, கண்டிப்பா வேலை செய்யும். நன்றி.